அன்புள்ள தமிழ் இதயங்களே, உங்கள் மத்தியிலே இந்த செய்திகளை நான் சொல்லுகின்ற பொழுது எனக்கு ஒரு புறத்திலே மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு புறத்திலே வருத்தமாக இருக்கிறது. இருந்தாலும் சொல்லுகிறேன். நான் டிஜேபி பாஸ்கர், லா பர்சன், சோஷியல் ரீஃபார்மர். தினமும் 1000 பேர்களை 1000 பொதுமக்களை சந்தித்து அவருடைய கருத்துக்களை நான் அறிந்து வருகிறேன். அவர்களோடு கான்வர்சேஷன் நடத்தி வருகிறேன். நேற்று கோவையிலே நடந்த ஒரு சம்பவம், அதாவது கேங் ரேப்பிங் கேஸ், கூட்டு பாலியல் வழக்கு நிகழ்ச்சி சம்பந்தமாக காலை 7 மணி அளவில் டிவியில் செய்தி பார்த்தேன். நான் பிறகு சாப்பிட்டு பொதுமக்களை சந்திக்க சென்றேன். சுமார் 10 மணி அளவில் சுமார் 1000 பொதுமக்களிடம் கருத்து கேட்டேன். இந்த கோவை கூட்டு பாலியல் சம்பவம் சம்பந்தமாக கருத்துக்களை கேட்டேன். அப்போது பலதரப்பட்ட மக்களும் என்னிடம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். அவர்கள் என்ன இது என்னுடைய கருத்து அல்ல, பொதுமக்களிடம் கேட்ட கருத்து தான். அந்த பொதுமக்கள் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், இந்த நாட்டிலே ஒரு ஆணும் பெண்ணும் சந்தித்து பேசுவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. சட்டப்படி யாரும் தடுக்க முடியாது. எந்த பெண்ணோடும் எந்த ஆணும், பெண் விரும்பினால் எந்த ஆணோடும் யாரும் தொடர்பு கொண்டு பேசலாம். பெண் மறுத்தால் தான் சட்ட பிரச்சனை ஏற்படும். அந்த பெண்ணின் சம்மதத்தோடு தான் அந்த இளைஞன் அந்த பெண்ணை காரிலே வைத்து பேசிக்கொண்டிருக்கிறான். பேசுவது குற்றமில்லை, போனதும் குற்றமில்லை. ஆனால் பாதுகாப்பற்ற இடத்திலே இவர்கள் அப்படி என்ன ஆலோசனை நடத்தினார்கள்? இந்த நாட்டுக்காகவா, இல்லை இந்த உலக மக்கள் என்பதற்காக ஆலோசனை செய்தார்களா? வீடுகள் நெருக்கமாக உள்ள இடத்திலே, மக்கள் போக்குவரத்து நிறைந்த இடத்திலே இவர்கள் பேசிக்கொண்டிருந்தால் இவர்களுக்கு இப்படி ஒரு விபரீதமான சம்பவம் நடந்திருக்காது. ஒரு காவல் நிலையத்தின் எதிரிலே நின்று காரிலே அமர்ந்து பேசியிருக்கலாம், பாதுகாப்பாக இருக்கும். நீதிமன்ற வாசலிலே நின்று பேசியிருக்கலாம், அதுவும் பாதுகாப்பாக இருக்கும். ரயில் நிலையத்திலே இருந்து பேசியிருக்கலாம், அதுவும் பாதுகாப்பாக இருக்கும். காவல் நிலையத்தின் எதிரே இருந்து பேசியிருக்கலாம், அதுவும் பாதுகாப்பாக இருக்கும். ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்தில் காரில் இருவரும் பேசியது தான் இவர்களுடைய அறியாமைக்கு ஒரு சான்று. அதனால் குற்றவாளிகளுக்கு அதுவே ஒரு விருந்தாகி இந்த பெண்ணுக்கு பாலியல் குடைச்சல் கொடுத்திருக்கிறார்கள். இதை கேள்விப்பட்டவுடன் நான் மிகவும் வருத்தப்பட்டேன். பெண் என்று சொன்னாலே பேயும் இறங்கும் என்று சொல்வார்கள். ஆனால் பேயை விட கொடிய பணம் படைத்த குற்றவாளிகள் 3 பேர் அந்த பெண்ணுக்கு அநீதி இழைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நான் அதற்காக வருத்தப்படுகிறேன். ஆனால் இதற்காக காவல்துறையை யாரும் குறை சொல்லக்கூடாது. காவலர்கள் யாரும் இதற்கு பொறுப்பாளி அல்ல, காவல் நிலையமும் பொறுப்பாளி அல்ல, அரசாங்கமும் இதற்கு பொறுப்பேற்க முடியாது. இந்த இந்த ஆணும் பெண்ணும் செய்த அறியாமையின் காரணமாகத்தான் இந்த பாலியல் குற்றம் நடைபெற்று இருக்கிறது. இதை எந்த ஊடகமும் இதை பற்றி கருத்து தெரிவிக்காமல் பெண்ணுக்கு பெரிய கொடுமை நிகழ்ந்ததாக சொல்கிறார்கள். இதை நான் என்னவென்று சொல்வது? நேற்று இரவிலே தீவட்டி ஊர்வலமும் நடத்தியிருக்கிறார்கள். இது என்ன நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. பெண்ணுக்கு எதிராக எந்த குற்றமும் யாரும் விரும்பி செய்யவில்லை. இவர்கள் இருவரும் தேவையில்லாத இடத்தில் சந்தித்ததனால்தான் இந்த குற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்பது சிறிய குழந்தைகளுக்கு கூட தெரியும். இனி இது மாதிரி சம்பவங்கள் நடைபெறுவதற்கு இளைஞரோ
இளம்பெண்ணோ இடம் தரக்கூடாது. இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு நாம் என்றென்றும் அலர்ட்டாகவும் அவேர்னஸாகவும் இருக்க வேண்டும். அதே நேரத்திலே காவல்துறை விரைந்து செயல்பட்டு 3 குற்றவாளிகளையும் சுட்டு பிடித்து இந்த குற்றச்செயலுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள். அதனால் வீரசேர செயல்களில் ஈடுபட்டு மிகவும் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்ட இந்த கோவை மாநகர காவல்துறைக்கு பொதுமக்களின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காவலர்களை நான் வாழ்த்துகிறேன். காவல்துறை அதிகாரிகள் மிகவும் கஷ்டப்பட்டு துப்புதுலக்க முடியாத இந்த வழக்கை துப்புதுலக்கி 3 குற்றவாளிகளை பிடித்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த தமிழக காவல்துறையின் பெருமை வானுயர உயர்ந்து நிற்கிறது. இதற்காக நாம் காவல்துறைக்கு நன்றி செலுத்துவோம். காவல்துறையை யாரும் கேவலமாக பேசக்கூடாது. ஏனென்று கேட்டால் காவல்துறை இல்லாமல் போனால் இந்த நாடே நாசமாக போயிருக்கும். காவல்துறை இருந்ததனால்தான் குற்றவாளிகளை பிடிக்க முடிந்தது. ஆகவே காவல்துறையை வாழ்த்துவோம். பெண்களோ இளம்பெண்களோ அல்லது இளைஞர்களோ ஜோடியாக தனியாக செல்ல விரும்பினால் அவர்கள் தகுந்த பாதுகாப்புடன் செல்ல வேண்டும். இல்லை என்றால் இவர்கள் தன்னந்தனியாக அந்த இடத்தில் சந்திப்பதை காவல் நிலையத்திற்கு தெரிவித்திருக்கலாம். காவல் நிலையத்திற்கு தெரிவித்துவிட்டு அவர்கள் அங்கே தங்கியிருந்தால் காவலர்கள் பாதுகாப்பு கொடுத்திருப்பார்கள். விடிய விடிய இவர்கள் காரிலே பேசியிருந்தாலும் தங்கியிருந்தாலும் குற்றவாளிகள் கிட்டே நெருங்க முடியாது. ஆனால் இவர் ரகசியமாக சென்று ரகசியமாக அங்கே தங்கியதனால்தான் இப்படி ஒரு விபரீத செயல் நடைபெற்றிருக்கிறது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். சில அரசியல் கட்சியினர் காவல்துறை சரியில்லை என்று சொன்னார்கள். இதை கேட்டு நான் மிகவும் வருத்தப்பட்டேன். காவல்துறை எப்போதும் சரியாகத்தான் இருக்கிறது. மனிதர்கள் செய்கின்ற தவறுக்கு காவல்துறை என்ன செய்யும்? காவல்துறை அந்த குற்றங்களை செய்ய சொன்னது? எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே தமிழக காவல்துறையை யாரும் இழிவாக சொல்லாதீர்கள், கேவலமாக பேசாதீர்கள், உண்மையை தெரிந்து சொல்லுங்கள். காவல்துறை, தமிழக காவல்துறை அன்றும் இன்றும் என்றும் சிறந்த முறையில்தான் இயங்குகிறது, இயங்கிக் கொண்டே இருக்கும் என்பதை நான் நேரிலே பல சம்பவங்களை பார்த்த காரணத்தினாலே சொல்கிறேன். தமிழக காவல்துறை வாழ்க, தமிழக காவல்துறை சட்டங்கள் வாழ்க. தமிழக காவல்துறையிலே இருக்கும் காவலர் முதல் எஸ்எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, எஸ்பி, கமிஷனர், டிஜிபி அனைவரும் வாழ்க வாழ்கவென்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். இப்படிக்கு டிஜேபி பாஸ்கர், லா பர்சன், சோஷியல் ரீஃபார்மர், தெருவோரச் செய்தியாளர், 985 முத்தம்பாளையம் ஹவுசிங் யூனிட், பகுதி 1, ஈரோடு 9. நன்றி. உங்களின் டிஜேபி பாஸ்கர், சோஷியல் ரீஃபார்மர், ஈரோடு. வாழ்க தமிழக காவல்துறை, வாழ்க தமிழக அரசு என்று கூறி என்னுடைய உரையை இனிதே முடிக்கிறேன்.